இந்த பையன் ஸ்கூல் லீவ்ல பாட்டி வீட்டுக்கு வந்திருப்பான். ஆனா அவங்க வீட்டுக்கு வந்ததுலேருந்து அந்த பாட்டியை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். அவங்க ரொம்ப நாளா ஒரு ஜார் வச்சிருப்பாங்க. அந்த ஜாரெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிடறான். அது மட்டும் இல்லாம மலை மேல இருந்து தான் தண்ணி கொண்டு வரணும். இவன் போயிட்டு ஹெல்ப் பண்ணலான்ட்டு இல்லாம அவங்க பாட்டியை வந்துட்டு அவ்வளோ தூரம் நடக்க வச்சு தண்ணி கொண்டு வர வைப்பான். ஆனா இவன் இவ்வளோ அரகெண்டா நடந்துக்கிட்டாலும் பாட்டி வந்து ரொம்ப பாசமா தான் இருப்பாங்க. அடுத்ததான் இந்த பையன் வந்துட்டு எனக்கு சிக்கன் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்ட்டு சொல்லுவான். அதனால பாட்டி வந்துட்டு மழையில போயிட்டு ஒரு கோழியை வாங்கிட்டு வருவாங்க. அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க சமைச்சு கொடுப்பாங்க. ஆனா அது வந்துட்டு அவன் சாப்பிட்டுட்டு எனக்கு சுத்தமா இது பிடிக்கல, எனக்கு கடையில இருந்து வாங்கி அப்படின்ட்டு சொல்லுவான். அவங்க கிட்டயும் கொஞ்சம் காசு தான் இருக்கும். ஸோ இருக்கிற காசெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பையனுக்கு ஹோட்டலில் போயிட்டு சிக்கன் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் அவங்க தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு இருப்பாங்க. ஃபார்மாலிட்டிக்கு ஒரு வாய் சாப்பிட்றீங்களான்னு கூட கேட்க மாட்டாங்க. அடுத்ததான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க கொஞ்சம் மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் தூக்கிட்டு வர முடியாம அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேயே நின்றுட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த பையன் வந்து ஹெல்ப் பண்ணாம வீட்டுக்கு ஓடி வந்துடுவான். இப்போ வந்து இந்த பையனுக்கு ஸ்கூல் ஹாலிடேஸும் முடிஞ்சிருச்சு. அதனால இந்த பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு அவங்க அம்மாவும் வந்துட்டாங்க. அந்த பாட்டியை தனியா அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த பாட்டி வருஷம் ஃபுல்லா வெயிட் பண்றதே அந்த குட்டி பையன் ஸ்கூல் லீவ்ல வருவான், அவனை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான்.